الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين. والحمد لله رب العالمين. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அல்லாஹுடைய பெரும் அருளும் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெள்ளத் தெளிவாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 269 ஆயத்துகளை முடித்து 270வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். قال الله تعالى وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر. இதில் ஆரம்பிச்சு 270வது ஆயத்தினுடைய ஆரம்பம் இது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று 274வது ஆயத்தில் முடிக்கிறோம். இப்போ இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை, அதனுடைய தெளிவுகளைத்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 406வது பாடம், 406 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக கிதாபுடைய ஆசிரியரின் நடைமுறைகளை நாம் அடிக்கடி சொல்வதுண்டு. அவர்கள் ஆரம்பமாக ஒவ்வொரு ஆயத்துகளுடைய தொகுப்பிலும் ஆரம்பமாக அவர்கள் கொண்டு வருவது தொடர்பு, அதாவது அல் முனாசபத் என்று அரபியில் எழுதியிருப்பாங்க. தொடர்பு என்ன? இந்த ஆயத்துகளுக்கும் இப்பொழுது நம்ம இப்போ ஓதுற ஆயத்துக்கும் முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை முதலாவது தெளிவாக சொல்லுவார்கள். அதற்கு பின்னாடி தான் அடுத்ததாக லோகா என்பதாக செல்வார்கள். அப்போ இந்த கனெக்ஷனை சொல்வதன் மூலம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் விளங்கிவிடும். அழகான முறையில் இப்போ படிக்கக்கூடிய ஆயத்துகளுடைய அந்த விஷயத்தை கவனிப்போம். இதற்கு முன்னாடி உள்ள அந்த ஆயத்துகளுடைய விஷயங்களை கவனிப்போம். இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை மிக தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ அதாவது 406வது பாடம், இந்த வசனங்களுடைய முதல் ஆரம்பம் தொடர்பு, அல் முனாசபா, கனெக்ஷன். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ரகசிய தர்மம் பாவியை திருத்திவிடும். ரகசியமா செய்யக்கூடிய தர்மம் என்றால் இஹ்லாஸோடு செய்யப்படுறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக வைத்துக்கொண்டு. சென்ற ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான், நீங்கள் ரகசியமாக செய்யுங்க, அதாவது இஹ்லாஸோட, இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் தான் நாடி யார் செய்வா? மோமீன்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய நல்லடியார்கள். முனாஃபிக்களுடைய சதகா என்பதும் அதேபோல் முஷ்ரிக்கின்களுடைய அந்த தர்மங்கள் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மோமினாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது இப்திகா மரலாத்தில்லா வ தஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம், இது அடிப்படையாக வச்சு தான் அவங்க சதக்கா செய்வாங்க. அது இப்படிப்பட்ட தோட்டத்திற்கு உதாரணம் 2 மடங்கு அவங்களுக்கு பலன் கொடுக்கும். மழை பெய்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொன்னான். அப்ப ரகசிய தர்மம் செய்யறது ஒரு மனிதனை திருத்திவிடும், பாவிகளை கூட திருத்திடும். ஒருத்தன் பாவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் ஒன்று ரகசிய தர்மம் செய்யறதுனால அவன் திருந்திடுவான், அல்லாஹ்வுக்காக செய்யும்போது திருந்துவான். இன்னொன்று, இவன் யார்கிட்ட கொண்டு கொடுக்குறானோ அவன் சில நேரம் பாவியா இருந்தா கூட அவனுக்கு அல்லாஹு தாலா இவனுடைய ரகசிய இஹ்லாஸ் உடைய அடிப்படையை கொண்டு அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். இதுக்கு மஷூரான புகாரி ஷெரீஃபினுடைய சம்பவம் உண்டு. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஆயத்துகளை வாசிக்கும் போது அல்லது அந்த முனாசபத்துடைய அந்த தொடர்புகளை படிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை நாம் சொல்லி தெளிவாக உங்களுக்கு விலக்கி காண்பிப்போம். 3 நபர்கள் திருந்திய சம்பவம். 3 நபர்கள் அதாவது 20 பாவி,
ஒருத்தர் 3 பேருமே பாவி தான். ஒருத்தன் தர்மம் செய்யாத பணக்காரன், இன்னொருத்தி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, இன்னொருவன் திருடக்கூடிய திருடன். இந்த 3 பேருமே ஒரு பாவி தான், பாவங்களில் ஈடுபடக்கூடியவங்க தான். ஆனால் இவர்களை திருத்தியது ஒரு மனிதனுடைய இஹ்லாஸான சதக்கா. இரவுல போய் ஒருத்தருக்கும் தெரியாம கையில கொடுக்கறாரு, இவங்க கையில மாட்டிக்கொள்றது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல ஜானியா. அவர் துவா செய்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறார். ஆனா அவர் நாடினது அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர வேற எதையுமே கிடையாது. அப்ப அந்த நியத்தில் அவர்கள் செய்ததுனால அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்லாஸ் உடையவர்களை கொண்டுதான் பெரும்பெரும் அநியாயங்கள் அழிந்துவிடும் என்று சொன்னாங்க. எப்படிப்பட்ட குழப்பங்கள், மனிதனை கொலை நடுங்க செய்யக்கூடிய பெரும்பெரும் குழப்பங்கள் எல்லாம், அறிவாளிகளையே திகைப்படைய செய்யும் பெரும்பெரும் குழப்பங்கள் எல்லாம் இஹ்லாஸ் உடையவர்கள் மூலமாக அழித்தொழிக்கப்படும் என்று சொன்னாங்க. அப்ப அதனால ரகசிய தர்மம் செய்வது என்பது பெரும் பெரும் பாவிகளை திருத்தி சமூகத்தை சீர் செய்யும், சமூகத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு பெரும் ஆயுதமாக, ஒரு கருவியாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஆயத்துகள்ல அல்லாஹு தஆலா ரகசியமாக தர்மம் செய்ய சொல்லி சொல்றான். மேல உள்ள ஆயத்துகள் எல்லாம் தர்மத்துடைய முறை என்ன, தர்மத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எதெல்லாம் தர்மத்துல கலந்து விடக்கூடாது, தர்மத்துல எதை செய்யணும், எந்த பொருட்களை தர்மம் கொடுக்க வேண்டும், தர்மத்துடைய விஷயத்துல உங்களை பயமுறுத்தாட்டக்கூடியவன் யாரு, அந்த ஷைத்தானை எப்படி தப்பிக்கிறது, எல்லாம் அல்லாஹ் போன ஆயத்துகள்ல தெளிவாக சொல்லி காண்பித்தவன். இங்க தர்மத்தை செய்வது இஹ்லாஸோடு மறைவான முறையில் ரகசியமாக செய்கிறது மிகச் சிறப்பு. அதை கொண்டு ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் எல்லை இல்லாதது என்பதை இந்த தொடர்பிலே அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விஷயங்களை கேட்போம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى: وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر إلى ولا خوف عليهم ولا هم يحزنون. இதிலே நாம் 270வது ஆயத்தான அதன் தொடக்கமான வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்த்தும் மின் நதிரின் என்று ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து 274வது ஆயத்தான அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று முடியும். முன் 274வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த வசனங்களுடைய விளக்கங்களை, அதன் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை, அதன் அகராதி பொருட்களைத்தான் பார்க்க போகிறோம். ஆரம்பமாக அல் முனாசபத், கிதாபுடைய ஆசிரியர் வளமையாக கொண்டு வரக்கூடிய தலைப்பு தான் அல் முனாசபத், அதாவது தொடர்பு. இந்த ஆயத்துகளுக்கும் இங்கு பேசப்படக்கூடிய ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை இந்த இடத்திலே பேசப்பட போகிறது. முதலாவது விஷயம் என்ன? லா தஸாலுல் ஆயாத்து ததஹத்தஸு அனில் இன்ஃபாகி ஃபி உஜூஹில் பிர்ரி வல் கைரி. அப்போ கடந்த வசனங்களில் 261 269 வரைக்கும் உள்ள வசனங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? லா தஸாலுல் ஆயாத்து, அந்த ஆயத்துகள் ததஹத்தஸு பேசிக்கொண்டே இருந்தது. லா தஸாலு ததஹத்தஸ்னா பேசிக்கொண்டே இருந்தது. அல் ஆயாத் ஃபாயில், அந்த அத்தாட்சிகள், அந்த வசனங்கள் பேசிக்கொண்டே இருந்தது. அனில் இன்ஃபாகி, செலவு செய்வதை பற்றி, செலவு செய்வது சம்பந்தமாக. ஃபி உஜூஹில் பிர்ரி வல் கைரி, நலவனுடைய வகைகளிலேயும் இன்னும் எல்லா விதமான நன்மைகளுடைய வகைகளிலேயும் செலவு செய்வதை பற்றித்தான் அந்த ஆயத்துகளில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் என்று ஆரம்பித்த அந்த ஆயத், யா அய்யுஹல்லதீன, அதில் ஆரம்பித்தது, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். முதலாவது செலவினங்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொன்னான். செலவு செய்யுங்கள், உங்களுக்கு அது பன்மடங்காக்கி உங்களுக்கு தரப்படும். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, பன்மடங்காக்கி அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னவன். அடுத்ததாக ஒரு சில
முக்கிய விஷயங்களை சொன்னான். அவ்வாறு செலவு செய்யும் போது நீங்கள் மன்னன் சொல்லி காட்டவோ வலா அதன் அடுத்தவருக்கு அதை நோவினை கொடுப்பதோ செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். அவ்வாறு செய்யாமல் இருந்தால் உங்களுக்குரிய அந்த கூலி நன்மை கிடைத்தே தீரும் என்று கூறிவிட்டு, உங்களால் செலவு செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்க. மாறாக செலவு காசையும் கொடுத்துட்டு செலவும் செய்துட்டு வசைபாடி கொண்டும் இருக்காதீர்கள், நோவினை கொடுத்து கொண்டும் இருப்பது சரியல்ல என்பதை சொன்னான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓப்பன் டிக்ளேர் பண்ணா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபுதிலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் சதகாக்களை, உங்கள் நலவுகளை, தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் இகழ்ச்சி நோவினை கொடுப்பதன் மூலமாகவும் வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை அழகான முறையில் சொன்னா. நீங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, பார்க்கறதுக்கு நாம தானே செய்யற நன்மைகள் இருக்குன்னு நினைப்பீங்க. அது பாறையில் படிந்திருக்கும் மணல்களை போன்று, வழுக்கு பாறையில படைஞ்சிருக்கும் மணல்களை போன்று. ஒரு மழை, பெரும் மழை அடித்தால் ஒன்றுமே இல்லாம சுத்தமா அந்த பாறை காலியாகிவிடும். அப்ப இந்த பாறையில இருந்த மண்ணெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, கடைசி அந்த பாறை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நோவினை கொடுத்து கொண்டும் செய்தவைகளை சுட்டி காட்டிக் கொண்டும் குத்தி பேசிக்கொண்டும் செய்யக்கூடிய தர்மத்தின் நிலை, நலவுகளின் நிலை இதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு, உண்மையான ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர், அல்லாஹுவை நம்பக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகவும் தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டு உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் செய்வார், தர்மம் செய்வார் என்று சொல்லிட்டு ஒரு தோட்டத்தினுடைய உதாரணத்தை சொன்னான். அந்த தோட்டம் மேல் பகுதியில் இருக்குது. அதுல நல்ல மழை பெய்யுது, மழை பெஞ்சா 2 மடங்கு லாபத்தை கொடுக்குது. மழையே பெய்யல, ஓரளவு தூறல் தான் விழுது, விழுந்தாலும் அது பயனுள்ளது தான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி விட்டுட்டு, அதுக்கு பிறகு அதாவது தர்மங்களை சொல்லி காட்டுறது, இகழ்ச்சி பண்றது, குத்தி பேசுறது, இதனால கிடைக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமான்னு சொல்லி ஒரு தோட்டத்தை சொன்னான். அந்த தோட்டத்துக்காரர் என்ன செய்றாரு, தோட்டம் செழுமையாக இருக்க ஒரு வாலிபராக இருக்கும்போது, இப்போ அவருக்கு வயோதிகம் அடையுது, அவருடைய குழந்தைகள் எல்லாம் பலகீனமானவங்க ஆயிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த தோட்டத்தில் வந்து கடுமையான ஒரு புயல் அடிச்சு நெருப்பு எரிச்சு தோட்டத்தை நாசமாக்கிடுச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய சக்தி அவர்கள்ட்ட இல்லை, அவருடைய மகன்கள்ட்டையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தோட்டம் உங்களுக்கு வேணுமா? இதே மாதிரி தான் நீங்கள் சதக்கா செய்யும்போது இப்படி பேசுறது, இப்படி குத்தி பேசுவதெல்லாம் அதற்கு சமமானது என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னா, நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலையும் நலவான பொருட்களை, நல்ல விஷயங்களை செலவு செய்யுங்க, வீணானதை செலவு செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஷைத்தானை பற்றி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தான். நீங்கள் செலவு செய்யறதுங்கிறது ஷைத்தான் அவங்களுக்கு வறுமையை வரும்னு பயப்படுத்துவான், கஞ்சத்தனத்தை சொல்லுவான், இதெல்லாம் செய்வான் என்று சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் செலவினங்களை பற்றி தான் நலவான பாதையில் நல்ல விஷயங்கள்ல செலவு செய்கிற விஷயமா அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துகள் வரிசையாக பேசிக்கொண்டே இருந்துச்சு. வா அலாஹா அதில் உயர்ந்தது, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா. அப்போ அந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்துல, அப்போ அந்த விஷயங்கள்ல மிக 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 உயர்ந்தது எதுன்னு சொல்லி சொன்னா, அந்த செலவழிக்கக்கூடிய அந்த வகைகளில் உஜூஹில் பிர்ரி வல் ஹைர், அது நலவான நன்மைக்குரிய அந்த கோணங்களில செலவு செய்வதில் மிகச் சிறந்தது எது, உயர்ந்ததுன்னா அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில அந்த ஜிஹாத் செய்வது, போர் செய்வது, அதுதான் மிக உயர்ந்தது. வல் இன்ஃபாக்கி லியலாயி கலிமத்திஹி, அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி செலவு செய்வது என்பதாக அல்லாஹ் சொன்னான். செலவு செய்வது எதுக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை உயர்த்துவதற்கும், அதேபோல் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் போராடுவதற்குமாக செலவு செய்யக்கூடிய செலவுதான் மிக உயர்ந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அது பொதுவாக ஆரம்பத்திலிருந்தே வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆரம்பத்திலிருந்தே களிமாவை, அதாவது பொருத்தம், களிமா உயர்த்துறது, அதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய உடல் பொருள், உடல் அறிவு, இது போன்ற அனைத்து விதமான தியாகங்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது தான். அதில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம், அவங்க முதல்ல என்னது, அறிவினால அவனை போராடி தோற்கடிச்சாங்க. ரெண்டாவது பொருளை கொண்டு செலவழிக்கிறது, அதாவது உடலால தியாகம் செய்யறது, அடுத்து பொருளால தியாகம் செய்யறது. எல்லாம் நோக்கம் என்ன, லியலாயி கலிமத்திஹி, அல்லாஹ்வுடைய அந்த கலிமா உயர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தியாகங்களை, செலவுகளை செய்யணும். சரி. وترغب في إخفاء الصدقات لأنها أبعد عن الرياء.
இப்ப மேல வந்து சொன்ன விஷயத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்ய அந்த ஆயத்தில் என்ன செய்யுது ஆர்வம் ஊட்டுகிறது. ஃபி இஹ்ஃபாய் சதகாத், சதகாக்களை மறைத்து செய்யக்கூடிய விஷயத்திலே ஆர்வம் ஊட்டுகிறது. அன்னஹா என்றால் அதுவாகிறது, அதாவது மறைத்து செய்வது என்பது அபஅது அனி ரியா, ரியாவை விட்டு மிக தூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த வரிசையில அல்லாஹ் சொல்லும் போதும் நீங்க சதக்காத்தை மறைச்சு செய்யுங்க. ஏற்கனவே சதக்கா செய்யணுங்கிறது சொல்லியாச்சு. அது பெருமைக்காகவோ காட்டுவதற்காகவோ செய்யறது முறையல்ல என்று சொல்லியாச்சு. அவ்வாறு செய்யறதுனால நீங்க செஞ்சதும் வீணா போய் விடும் என்பதையும் எடுத்து கூறிய பின் நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்யுங்கள் என்று சொல்லிட்டு இஹ்லாஸான முறையில் செய்யுங்க. இஹ்லாஸோட செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. பெருமைக்காக செய்யாதீங்க. கல்லதி யுன்ஃபிகு ரிஆ அன்னா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். புகழுக்காக வேண்டி செலவு செய்தல், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாதவன் முனாஃபிகீன் தான் அவ்வாறு செய்வான். முஷ்ரிக் தான் அவ்வாறு செய்வான். முஷ்ரிக்கா இருக்கக்கூடியவனும் முனாஃபிக்காக இருக்கக்கூடியவனும் தான் புகழுக்காக வேண்டி செலவு செய்வான். புகழுக்காக செலவு செய்வதனால எந்தவித பலனும் இம்மையிலும் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ஒரு ஹதீஸ்ல சிறந்த ஷிர்க், ஹஃபீ ஷிர்க், மறைமுகமான இணை வைப்பை விட்டு நான் உங்கள்ட்ட பயப்படுறது, உங்க விஷயத்துல மறைமுக இணை வைப்பை நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னாங்க. அப்ப கேட்கப்பட்டுச்சு எவ்வாறு மறைமுக இணை வைப்புனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி, அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக செய்வதும், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக செய்வதும் என்பதாக சொன்னார். ஏன்னா காட்டுவதற்காக செய்யக்கூடிய பழக்கம் முனாஃபிக்கின்களுடைய பழக்கம். அல்லாஹ் சொல்லும்போது முதப்தபீன பைன தாலிக் என்ற வலா இலா, அதாவது அவன் வலா அவங்க என்ன முனாஃபிக் என்ன செய்வாங்கன்னா லா யக்கூமுன, அதாவது என்னது வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வந்து நின்றால் காமு குசாலா, சோம்பேறிகளாகத்தான் நிற்பார்கள். யுராவூன நாச வலா எதுக்குரூன் அல்லாஹ இல்லா கலீலா, மக்கள்கிட்ட காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய தொழுகை ஆகியிருக்கும். வலா எதுக்குரூன் அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹுவை ரொம்ப குறைவாக தான் என்ன செய்வாங்க நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கின்களுடைய சிஃபத்தை பார்க்குறோம். அப்போ முனாஃபிக்குடைய சிஃபத்தில் தான் இது வருது, புகழுக்காக வேண்டி சேருது. அப்போ உண்மையாக சதக்காவை மறுத்து செய்யறதுனால புகழ் தேடுதுங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஹதீஸில் வருது இல்லவா, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் சதக்கா செய்கிறார், யாருக்கும் தெரியாமல் சதக்கா செய்கிறார். அது ஒரு திருடன் கையில் மாட்டிக்கொள்கிறது. மறுநாள் பேச்சு மக்கள்கிட்ட நடமாடுது, யாரோ ஒருவன் இரவிலே திருடனுக்கு சதக்கா செய்து விட்டார். அப்போ அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், நம்ம செஞ்ச பணம் சதக்கா மறைமுகமாக செய்தோம், அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும்னு சொல்லி அது திருடன் கையில் போய்விட்டது என்பதாக எண்ணி அடுத்த நாள் அதே போல் இரவோடு இரவாக வந்து சதக்கா கொடுக்கிறார். அது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய தவறான நடத்தை உள்ள பெண்மணியிடம் சென்று விடுகிறது. அந்த பேச்சும் அங்கு பரவுகிறது. இதுபோன்று இரவிலே நேற்று யாரோ தவறான பெண்மணிக்கு தர்மம் செய்து விட்டார் என்ற செய்தி பரவவும் அது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். 3ஆம் நாள் அதே போல கொடுக்கிறாரு. மறுநாள் காலையில் பரவுது, யாரோ ஒரு பணக்காரருக்காக வேண்டி கொடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே இப்போ அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுது. ஆனால் அவர் செஞ்சது எப்படி, இஹ்லாஸோடு செஞ்சார். இஹ்ஃபா, மறைச்சு செஞ்சார், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அதான் என்ன செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் 4ஆவது நாள் செய்தி வருது, திருடன் கையில் சதக்கா கொடுத்தவொடனே திருடன் யோசிச்சானா, நான் எவ்வளவு திருடி கொண்டு மாற்றி அல்லாவை மாறு செய்து கொண்டும் இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வும் எனக்கு மறைமுகமாக இவ்வாறு உதவி செய்கிறானே என்று எண்ணி திருட்டு தொழிலை விட்டுட்டான். 2வது விபச்சாரியாக இருக்க பெண்மணி, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு எவ்வளோ மாறு செய்து இந்த பூமியில் அநியாயம் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹு தாலா என் மீதும் கருணை காட்டி ஒரு மனிதரை வைத்து மறைமுகமான தர்மம் செய்ய வைத்திருக்கின்றானே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு மாறிட்டாங்க. 3வது பணக்காரர், அவர் யோசிக்கிறாரு, நாம் எவ்வளோ பணம் இருந்தும் செய்ய மாட்டிருக்கோம், ஓப்பனாகவும் செய்ய மாட்டிருக்கோம், மறைமுகமாகவும் செய்ய மாட்டிருக்கோம். ஆனால் இவர் இரவோடு இரவாக வந்து யாருக்கும் தெரியாமல் கொடுத்து விட்டு செல்கிறாரே, இனிமேல் நானும் அதுபோன்று செய்வேன் என்று மூவரும் திரிந்து விட்டார்கள். எதனுடைய பலன்,
இஹ்ஃபாவு ஸதகாத், மறைமுகமாக கொடுத்ததனால் கிடைத்த பலன், இஹ்லாஸுக்கு கொடுத்த பலன். இஹ்லாஸோடு ஒரு அமல் செய்யும்போது அல்லாஹ் அதற்கு உயர்ந்த ஒரு கூலி, உயர்ந்த ஒரு பிரதிபலிப்பு, உயர்ந்த ஒரு மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அந்த மறைமுகமாக செய்யக்கூடியது ரியாவை விட்டும், புகழை விரும்புவதை விட்டும், புகழ் தேடுவதை விட்டும் நம்மை தூரமாக்குகிறது. எனவேதான் தர்மங்களை, சதக்காக்களை மறைத்து செய்வது சிறந்ததாக இருக்கிறது. அப்ப அது சம்பந்தமாக இந்த ஆயத்துல சொல்லப்படுகிறது. லேசா பாருங்க, ஒரு மேலோட்டமா சொல்றேன். இந்த ஆயத்துல வரக்கூடிய விஷயங்கள், அப்பதான் ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு தெரியும். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன செலவு செஞ்சாலும் சரி, ஏதாவது நேர்ச்சி வச்சாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் அறிஞ்சு கொள்றான். அநியாயக்காரனுக்கு உதவி கிடையாது. அப்ப நீங்க சதக்காவை பகிரங்கமா செய்றீங்க அல்லது மறைமுகமா செய்றீங்க. பகிரங்கமா செய்தாலும் அது நலவு தான், வெளிப்படையா செய்யற. அல்லது மறைமுகமா செய்றீங்க, மறைமுகமா ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, அதுவும் உங்களுக்கு நலவானதாக தான் இருக்கு. அதனால என்ன பயன் கிடைக்கும்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அமலை அறிவிக்கக்கூடியவனா இருக்கான். அப்போ நீங்க என்னது, உங்களுக்கு நேர்வழிங்கிறது அல்லாஹ் யாருக்கு காட்டுறானோ அவனுக்கு தான் நேர்வழி. நீங்க நலவான விஷயத்திலிருந்து செலவு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பயன். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தவிர எதுக்குமே நீங்க செலவு செய்யாதீங்க. உங்க நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தமாகத்தான் இருக்கும். நலவுக்காக செஞ்சா அது பன்மடங்காக்கி உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ஏழைகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஏழைகள் எதுக்காக வேண்டி, எப்படிப்பட்ட ஏழைகள்னா அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, தடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். அவங்க எந்தவித இதுக்கும் சக்தி பெறல. அதாவது அவங்க யார்கிட்ட மக்கள்கிட்ட போய் வற்புறுத்தல கேட்கவும் மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க அவங்களுடைய முகத்தை கொண்டு, அதாவது பணக்காரன் நினைப்பாங்க இவங்க, அதாவது மனிதர்கள் நினைப்பாங்க இவங்க பணக்காரன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேணுதல் இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்லும்போது, எவர்கள் இரவிலேயும் பகலிலேயும் ரகசியமாகவும் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி இருக்கிறது. அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் எந்த பயமும் கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன? சென்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சதக்கா கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவன் இப்பொழுது சொல்லுகிறான், நீங்கள் செய்யக்கூடிய தர்மமாக இருக்கட்டும், சதக்காத்துகளாக இருக்கட்டும், நலவான விஷயங்களிலே, நலவான பாதைகளிலே செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் மிகச்சிறந்தவை என்று சொல்லிய பிறகு அல்லாஹ் சொல்றான், அது செய்யக்கூடிய விஷயங்களை மறைமுகமாக செய்யுங்கள். பகிரங்கமா செய்யறத பத்தி எந்தவித தவறும் கிடையாது. ஆனா பகிரங்கமா செய்யறதுனால சில நேரம் இஹ்லாஸ்ல இடையூறு ஏற்படலாம், புகழ் விரும்ப ஆரம்பிக்கலாம், மனசு அந்த புகழுடைய சபலத்தை தேடலாம். அதனால என்னது, இரவு மறைவாக செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்ல, மறைமுகமாக நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்களுடைய நிலை எப்படிதான் இருந்துச்சு, யார் செய்யறான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மறைமுகமாக என்ன செஞ்சாங்க, நிறைய விஷயங்கள் மறைமுகமாக செய்தாங்க. அப்போ வஜுஹுல் முனாசபத்தி லாஹிருன், இது நமக்கு தெளிவாக தெரியுது. முனாசபத்துடைய வஜிஹ் என்ன, ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்னங்கிறது தெளிவாக தெரியுது. மேலே சதக்கா செய்யுங்கள் என்பதாக சொன்ன வற்புறுத்திய சொல்லிக்கொண்ட அல்லாஹ் இங்க என்ன செய்கிறான், நீங்க அதை செய்யறத மறைமுகமாக சதக்காவை செய்யுங்கள், இஹ்லாஸோடு செய்யுங்கள். என இஹ்லாஸுடையவர்களை கொண்டு பெரும் பெரும் பாத்தில்கள் அளிக்கப்படுகிறது, பெரும் பெரும் அநியாயத்தினுடைய இருள்கள் அகற்றப்படுகிறது என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆயத்துல மெயினாக சொல்லப்படுவது என்ன, நீங்க இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்க, மன தூய்மையோடு செய்யுங்க, முடிந்தளவு மறைவாக செய்யுங்க. மறைவாக செய்தால் ஒன்று நமக்கு ஒரு பிரயோஜனம் என்ன, அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹ்விடமே நம்ம என்ன செய்வோம், எல்லா விஷயங்களும் எதிர்பார்ப்போம். ரெண்டாவது, யாருக்கு கொடுக்குறோமோ அவருக்கு எந்தவித கேவலமோ அல்லது ஒரு ஒரு வெக்கத்தலம், ஒரு வெக்கமோ, ஒரு அசிங்கமோ ஏற்படாது. அவர் என்ன செய்றாரு, மறைமுகமாக தர்றதுனால அவருக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் நம்ம சொன்ன சம்பவத்தின் மறுமுகம் கொடுக்குறவருக்கு கூட தெரியாது. வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாது என்று சொல்லுவாங்கல்ல. நாளை மறுமை நாளில் அவங்களுக்கு பெரிய எந்த அளவு கூலி,
அதல்லஹுமுல்லாஹ் யௌமல் அதில்ல சபஅத்துன் அதல்லஹுமுல்லாஹ் யௌமல் அதில்ல இல்லுஹு லில்லுஹு இல்லா தில்லுஹு யௌமல் அதில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாள் அல்லாஹ்வுத்தாலா 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல இடம் கொடுக்குறான். அதுல ஒரு கூட்டத்தார்கள் யார் அப்படின்னு சொன்னா, யார் இந்த உலகத்துல பல பேரை சொல்றான். அதுல தன்னுடைய வலக்கரம் கொடுப்பது இடதுகரத்துக்கு தெரியாதோ அப்படிப்பட்ட மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அவர்களுக்கு தான் அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல அந்த சுட்டெரிக்கும் சூரியனுக்கு முன்னாடி அழகான தன்னுடைய அரிசி நிழல்ல இடம் கொடுக்கிற அந்த 7 கூட்டத்தார்கள் இவர்கள். அதில் 7 கூட்டத்தார்கள் இவர்களும் ஒருவர். மறைமுகமாக அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதவாறு தர்மம் செய்யக்கூடியவர்கள். இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சன்மானங்களை வழங்குகிறான். அப்ப இதுல வந்து என்னது தெளிவா முனாசபத் தெளிவா தெரியுது. மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் முனாசபத் தெளிவாக தெரிகிறது. அதுதான் சொல்றாங்க வஜ்ஹுல் முனாசபத்தி லாஹிர். அதை விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தெளிவாக இருக்கிறது. அப்ப அதுதான் இது முனாசபத்துடைய விஷயத்தை பார்த்தோம். அப்போ இந்த ஆயத்துல இந்த ஆரம்பத்துல இந்த சென்ற ஆயத்துகள் இந்த ஆயத்துகள் அதான் 261 இருந்து 69 வரைக்கும் உள்ள ஆயத்திற்கும் 270 274 உள்ள ஆயத்துக்கு மத்தியில தொடர்பு என்ன, முதல் ஆயத்துக்கு தொடர்பு இருந்தால் போதும், அதுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை இதில் நாம் தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து விட்டோம். இதில் முனாசபத் என்ற பாடத்தில் மிக தெளிவான தொடர்பு இரண்டுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷனை கிதாபுல் யாசிர் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். எனவே இதனுடைய விளக்கங்கள், லொகத்துகள், தப்சீர்கள், இலக்கிய நயங்கள், வசனங்களின் பயன்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை பொருந்தி கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.